Greetings for the day traders. This is Anant and welcome back to the channel. Learn from my losses and thank you so much for subscribing. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா when not to take a trade, அதாவது ஒரு ட்ரேடிங் அப்படின்றத எந்த டைமில் எடுக்கக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பிகினருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வித்தவுட் ஃபர்தர் ado, let's get started. பாயிண்ட் நம்பர் 1, சைட்வேஸ் மார்க்கெட்டில் இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இல்லை ஸ்டில் நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஸ்கேல்பிங் ட்ரை பண்ணலாம். பட் லாங் பொசிஷனோ இல்லைனா வந்து ஷார்ட் பொசிஷனோ நீங்கள் எடுக்கிறது வந்துட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்காது. பாயிண்ட் நம்பர் 2, டியூரிங் சம் ஈவெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வார், நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் எலெக்ஷன், இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால உங்களோட என்ட்ரி அண்ட் உங்களோட எக்ஸிட் வந்துட்டு மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பாயிண்ட் நம்பர் 3, when you don't find your confirmation, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேஸ் ஸ்டாக் எடுத்திருப்பீங்க, அந்த நியூஸ் வராமல் இருக்கலாம். பேட்டர்ன் பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலான்னு பார்ப்பீங்க, அந்த பேட்டர்ன் வந்துட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம். பிரேக் அவுட் எதிர்பார்த்துருப்பீங்க, பிரேக் அவுட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அந்த ட்ரேடே வந்து எடுக்காமல் விட்டுடலாம். இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்துட்டு அதுக்கு பதிலாக உங்கள் டேயை வந்து ஏதாவது விஷயத்தில் நீங்கள் டைவர்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேயை வந்து சிம்பிளாக நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாயிண்ட் நம்பர் 4, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆர்ஆர் ரேஷியோ வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ட்ரேடே எடுக்கணும். ஸோ ஆர்ஆர் ரேஷியோனா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்ட், அதாவது நீங்கள் ₹1 ரிஸ்க் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ரிவார்டு ₹2 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரேட்ஸ் மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். அந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் ஓவரால் எண்ட் ஆஃப் த மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎல் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேஃப் ட்ரேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you. Bye.